ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நிறையா காரில் வந்து இந்த பேட்டரி வேறு கழட்டி மாட்டின பிறகு ஸ்டேரிங் ஆங்கிள் சென்சார் லைட் வந்து காமிக்கும். இது வந்து பேட்டரி வேறு நீங்கள் கழட்டினால வந்து அந்த மோடியூல் வந்து ரீஸ்டெட் ஆயிரும். அதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, வண்டி ரன்னிங் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு எடுத்து இந்த நம்ம ஸ்டேரிங் வீல் இருக்கும் பார்த்தீங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல் லெஃப்ட் ஒன் டைம், ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட் ஒன் டைம், அப்போ நீங்கள் ஃபுல்லாக டேர்ன் பண்ணி நிப்பாட்டும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டேரிங் ஆங்கிள் சென்சார் லைட் வந்து அழிஞ்சிரும். இது எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு பேட்டரி வீல் நீங்கள் கலட்டினாலே ரீசெட் ஆயிரும். அதனால் வந்து உங்களுக்கு ஸ்டேரிங் ஆங்கிள் வந்து ஒர்க் பண்ணலை அப்படின்றத காமிக்கும். இங்கே பேட்டரி வீல் திரும்பி மாட்டிட்டு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம ரைட் அண்ட் ஃபுல் லெஃப்ட் அண்ட் ஃபுல் வந்து இது வந்து காலிப்ரேஷன் பண்ணுறது. எல்லா வண்டியிலும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இதனால் வந்து கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்காதீங்க. ஒன் டைம் வந்து நீங்கள் ரைட்டு லெஃப்ட்டு ஃபுல்லாக வந்து ஒடிச்சு பாருங்கள். ஒடிச்சு பார்த்து உங்களுக்கு கம்ப்ளைண்ட் அரெஸ்ட் ஆகிடுச்சுன்னா ஓகே, பிரச்சனை கிடையாது. இல்லை கண்டினியூஸாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஸ்கேனர் போட்டு செக் பண்ணி பார்த்தா தான் கம்ப்ளைண்ட் வந்து அரெஸ்ட் ஆகும். மேக்ஸிமம் பேட்டரி வீல் கழட்டி மாட்டினாலும் இந்த லைட் வரும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வீல் எல்லாமே கழட்டி போட்டிருக்கோம். அதனால் வந்து டயர் ப்ரெஷர் சென்சார் வந்து காமிக்குது. அதனால் வார்னிங் லைட் காமிக்குது. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள்.